வணக்கங்க. இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான வீடியோ. அதிகமாக பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்களா? அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. பாருங்க. சில பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. எனக்கு அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுது. அடிக்கடி ஒரே சேம் ப்ராப்ளம்க்கு வருவாங்க. வெள்ளப்படுதல் அதிகமாக இருக்கு. யூரின் போறத்துல எரியுது, பிக்கிது. இந்த மாரி அடிக்கடி வரவங்களுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி கேட்கறது என்னன்னா, "ஏன் உங்களுக்கு இது மாரி வருது?" அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது, அவங்க சொல்ற ஒரே பதில், பப்ளிக் டாய்லெட் அதிகமா யூஸ் பண்றவங்களா இருக்காங்க. அதிகமா டிராவலிங் அதிகமா பண்றவங்களா இருக்காங்க. உமென்ஸ் ஹைஜீன் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி மெயின்டெயின் பண்றது? பப்ளிக் டாய்லெட்ட எப்படி யூஸ் பண்றதுங்கிறது இதில பார்க்கலாம் வாங்க. ஹேண்ட்பேக்கில உங்க லேடீஸ் ஹேண்ட்பேக்கில கண்டிப்பா இந்த 3 விஷயம் இருக்கணுங்க. சானிடைசர் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சானிடைசர் இருந்தா போதும். டிஷ்யூ பேப்பர் ஒரு 4, 5 டிஷ்யூ பேப்பர் கண்டிப்பா வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா பேட் வச்சுக்கோங்க. முக்கியமா இதெல்லாம் வச்சுக்கிறது நல்லது. உங்களோட ஹைஜீனிக்காக தான் சொல்றேன். இப்போ டாய்லெட்ல பார்த்தீங்கன்னா, வெளியில ஹேண்டில்ல தான் அதிகமான பாக்டீரியா இருக்குங்க. டாய்லெட் சீட்டு, ஃப்ளோரு எல்லாமே நல்லா கழுவிருவாங்க. வாஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த அளவு பாக்டீரியா இருக்காது. ஆனா, ஏன் பாக்டீரியா அதிகமா டாய்லெட்ல தான் இருக்குன்னு நம்ம சொல்றோம் அப்டின்னா, அந்த பாக்டீரியா, சால்மனல்லா, ஈகோலை அந்த மாரி நெறைய ஆர்கானிசம் வந்து ஜெர்ம்ஸ் இதெல்லாம் வந்து அந்த ஈரப்பதத்துக்கும், அ அம் மனித கழிவுகள வந்து உணவா எடுத்துட்டு வாழ ஆரம்பிக்கும். நல்லா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் டாய்லெட்ல அதிகமா பாக்டீரியா இருக்குங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஹேண்டில நீங்க டச் பண்ணிறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கையில டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. 3 டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஹேண்டில் ஓப்பன் பண்ணிட்டு, அந்த டிஷ்யூ பேப்பர் உள்ள போய் டஸ்ட்பின்ல டிஸ்போஸ் பண்ணிருங்க. 2வது டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு அந்த பட்டன்ஸு, ஃப்ளஷ் பட்டன்ஸு இதெல்லாம் அமுத்துற மாரி இருந்ததுன்னா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க பிரைவேட் பார்ட்ஸ வாஷ் பண்றதுக்கு, அந்த ஸ்டோர்டு வாட்டர் பக்கெட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க தண்ணீங்க. அதை யூஸ் பண்ணிறாதீங்க. அதில எவ்ளோ கிருமிகள் இருக்குங்கிறது பார்த்தா தான் தெரியும். கண்ணுக்கு அது தெரியாது. இன்விசிபிளா தான் இருக்கும். ஸ்டோரேஜ் வாட்டர் அந்த டேங்க்லாம் எப்படி கிளீனா இருக்கும்னு தெரியாது. டேப்ப தொறந்து தண்ணி நல்லா ரன்னிங்கா இருந்தது, நல்லா தண்ணி வந்துட்டு இருக்குன்னா, அத வச்சு யூஸ் பண்ணி உங்க பிரைவேட் பார்ட்ஸ வாஷ் பண்ணலாம். பட் அப்படி அந்த தண்ணிலாம் இல்ல, அது சுத்தமா இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த 3வது டிஷ்யூ பேப்பர் எடுத்து உங்களோட பிரைவேட் பார்ட்ஸ நீங்க டிஷ்யூல வந்து கிளீன் பண்ணிட்டு வந்துருங்க. வீட்ல போயிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து பண்ணிட்டா ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது நெறைய இன்ஃபெக்ஷன்ஸ் தடுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இல்ல அப்படிங்கிறவங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த பகுதிய எதுக்குமே ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்க அப்படின்னா, பாத்ரூம்ல எங்கேயுமே கை வைக்கிறத அவாய்ட் பண்ணிருங்க. செவுத்துல வைக்கிறது, ஃப்ளோர்ல வைக்கிறது, உங்க ஹேண்ட் பேகு, ஃபோன் அதெல்லாம் எதுவுமே நீங்க உள்ள பாத்ரூம்குள்ள கொண்டு போகாதீங்க. இந்த கை பகுதிய அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. இதில வந்து யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. இதில தான் இப்ப நீங்க இத அங்கங்க தொடுவீங்க. நம்ம நார்மலா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணுவோம். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வெளியில வந்துருவோம். அப்ப நீங்க போய் சாப்பிடுறோம். இல்ல இப்டி இப்டி தொடுறோம். இந்த மாரி மூக்க, ஃபேஸ்லலாம் வைக்கும்போது கைய, அந்த பாக்டீரியா, ஜெர்ம்ஸ்லாம் உள்ள போகும். டயரியா, ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் ஃபீவர் அந்த மாரி வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆ இப்போ இத மாரி பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களோட அடிக்கடி ட்ராவல் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, டாய்லெட்டு அதாவது சீட்டு. டாய்லெட் சீட்ல வந்து நீங்க மோஸ்ட்லி வந்து டச் பண்ண வேண்டாம். நீங்க உட்காரும்போது கொஞ்சம் அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் மேலாப்ல கேப் இருக்கிற மாரி உட்காந்துட்டு வெளில வந்துருங்க. வெளில வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்றது அட்லீஸ்ட் 20 செகண்ட்ஸ் ஆச்சு வாஷ் பண்ணணுங்க. ஹேண்ட் வாஷ் சொல்யூஷன் இருந்தா யூஸ் பண்ணுங்க. அதில சொல்யூஷன் எதுவும் இல்ல அப்டின்னா, ஹேண்ட் சானிடைசர் வச்சு நீங்க கைய கழுவிக்கோங்க. ஹேண்ட் சானிடைசர் எப்பவுமே கையில கேரி பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் ஜெர்ம்ஸ் நெறைய இருக்குங்க. அதனால தான் நெறைய வுமென்ஸுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.